கர்த்தர் இந்த புதிய ஆண்டு, புதிய நாளில் கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை பாடவும், அவரை துதிக்கவும், அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உனக்கு நன்றி என்று சொல்லுவோம். உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொண்டாங்க. நன்றி இயேசு சுவாமி. இந்த காலவேளைக்காய் உனக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய பாதத்தை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பட்டும், தடைகள் விலகுவதாக. புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிற பிள்ளைகளை, சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியா, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கி நம்முடைய பிள்ளைகளை தொடும்படியா இப்போதை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதற்காக நன்றி சுவாமி. நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் சாமி. பெரியோர்கள், சிறியோர்கள், சபையை நடத்தி கொண்டிருக்கிற சபை ஊழியர், டீச்சர், ஒவ்வொருவரையும் கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகள், தகப்பனுடைய பணிபுரி ஊழியம் செய்கிறவர்கள், இந்த சபையை நேசிக்கிற கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடம் புதிய நன்மைதான், புதிய ஆசீர்வாதத்தினால், புதிய கிருபைதான், புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. இப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. நாங்கள் வார்த்தைக்காக கடந்து செல்கிறோம். எங்களோடு பேசுவீராக. நன்றி. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்வம் எடுத்து ஒரு 5 நிமிடத்துக்கு பாடுதவர் பாடி ஆண்டவரை ஆராதிக்கப்போம். ஹல்லேலூயா. இப்பதான் ஒரு பாடலை பாடி நம்ம அப்படியே நிற்கிறோம். ஏன்னா நம்ம எப்பவுமே அது பழகிட்டோம். பாடல் பாடி முடிக்கிறோன்னே செய்திக்கு வந்துடுவாங்க. வந்து ஒரு சின்ன ஜெபம், உடனே செய்திக்கு போயிடுவாங்க. சரிதானே? அப்படியே பழகினால இருப்போம். இந்த நாளில் கர்த்தர் ஒரு வித்தியாசமாக நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் ஒரு மனமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
வெளியே போனோம்னா நம்ம அவங்க ஐஸ்வர்யவானா நடந்து போகணும். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிச்சிட்டாருல, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இப்ப பாடுவோம், ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அன்பு கூறுவே. Thank you Jesus. எல்லாம் தெரிஞ்ச பாடுகிறது. அன்பு கூறுவே. அவன் பாடும்போதே அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம பாடும்போதே பரலோகம் எரிச்சிடணும், இறங்கி வந்துடணும். கர்த்தரை இருக்கக்கூடாது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் இந்த நாள்ல. அவன் சரி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பே ஒரு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. இதுவரை அப்போ பார்த்து உதவினீரே. இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பே ஒரு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பே ஒரு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே கண்டீரையா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே
என்னை கண்டீரே நன்றி ஐயா. அப்பாவை பார்த்து கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை போடு உள்ளத்தோடு அதை எழுந்து போகலாம் ஒரு மனத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா 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 என்னை கண்டீரே உள்ளத்தின் ஆழ்ந்து ஐயா உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை கண்டீரே நன்றி ஐயா என்று சொல்லுவோமா. எனக்கு எபினேசராய் இருந்து நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லுவோமா. என் ரோயி எனக்கு சுகம் தந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஒவ்வொரு பகுதியில் கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தினாரே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போமா. உடைய பிரசன்ன நமத்தில கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் நமத்தில் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இடத்துல நிரம்பி இருக்கிறது. இந்த ஆலயம் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது பழைய நாட்களை நினைத்து மலையாண்டை நினைத்து மலையாண்டில் கர்த்தர் நினைத்து நடத்தின நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படியே புதிய நாளுக்குள்ள புதிய நாளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியா அப்படியே நம்ம செபிக்க ஆரம்பிப்போம். அப்படியே உள்ளத்தை யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. அப்படியே பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. அவர் மத்தியில் அசைவாடுகிறார். உன்னை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி
இந்த இடத்துல வந்திருக்க சகோதரி உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எத்தனையோ நாட்களா ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீ கேட்டு கேட்டு செபித்து கண்ணீர் வெடித்த சகோதரி உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த வருடம் என் வேலை வந்தது, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, நீ ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது சீக்கிரத்தில். இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தர் சொல்ல, இனி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இனி என்னுடைய கரம் குறையை போகவில்லை. நீ பாரு, உன்னை நான் நடத்த விதமே வித்தியாசம். அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவா. ஹல்லேலூயா. சகோதரரே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு ஒரு பிரியமானவர், நீ எனக்கு பிரியமானவர். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை துதித்துக் கொண்டே இருப்பார். நேரம் கிட்டக்கும் போதெல்லாம் நீ வீண் வார்த்தைகளை பேசுவது கிடையாது. யார் என்பதற்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வீண் வார்த்தைகளை பேச மாட்டா. நீ எங்க கூட்டத்தில் போய் நிற்க மாட்டா. யாருடைய கரங்களில் போய் நின்று கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டா. நீ பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானவனாய் நடத்துவீராக, உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் ஜெபிக்கிற துதிக்கிற மகனே, உன்னை கர்த்தர் சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா. இப்பொழுதே உன்னை ஆசீர்வதித்துதானே வைத்திருக்கிறார். இனி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று, இனி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டிகளை மகிமைப்படுத்துவாயா. ஹல்லேலூயா. தடைகள் விலக மாட்டாங்க நாமத்தினாலே. வந்த ஆவிகள் வெளியேறுவதாக, சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, கனநித்திரை ஆவிகளை கட்டித்து நாமத்தினாலே. சிந்தனைகளை போராடுகிற போராட்டம், எண்ணங்களை போராடுகிற போராட்டம், ஒருவனை கெடுக்கிற ஆவிகள், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குடும்பத்தில் சமாதானத்தை சமாதானம் இல்லாதபடிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவிகள் இப்போது நான் கிடைத்து கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியால் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படி செய்கிற கிருபைக்காய் வந்து ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நீங்க துதிக்க ஆரம்பித்தால் மாற்றமே இன்னும் கர்த்தர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டே இருப்பார், இடைபெற்றுக் கொண்டே இருப்பார். இது கர்த்தர் முன்குறித்ததா? இந்த நாள் கர்த்தர் அடைய இந்த இடத்தில் கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். யாரெல்லாம் கேட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் இந்த கிராமத்தில் இருக்க பிள்ளைகளை, இந்த கிராமத்தை, சபையில் இருக்க குடும்பங்கள், வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா. வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவர் நன்மை செய்தவர், நன்றி நன்றி ஐயா. நல்லவர் நன்மை செய்தவர், நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே
பிரசன்னத்தை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வந்தாலும் உண்மை இந்த புதிய வருடத்துல, புதிய நாள்ல, இந்த காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பேரையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. நன்றி இயேசுவா. நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி. நன்மை கிருபை தொடரட்டும். அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம். நீரே எங்களோடு பேசுவீராக. வார்த்தை வல்லமை வெளிப்படுவதாக. வார்த்தை ஒவ்வொருவரும் கிரியை செய்யட்டும். ஒலிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ பேசுவீராக. நீ பேசுவீராக. நீர் அப்படி நடத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சந்தோஷம் வந்துச்சுங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி பிரசன்னம் நம்மளை தொட்டுட்டாலே போதும், நமக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். ஆமென். ஒரு சமாதானம் வந்துடும். நமக்கு ஒரு விடுதலை வந்துவிடும். ஒரு நம்பிக்கை வந்துவிடும். நமக்கு எதிர்காலத்தை குறித்து, வரும் நாட்களை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் வந்துவிடும். வார்த்தை வந்துவிடும். அல்லேலூயா. இதெல்லாம் வர ஆரம்பிச்சாலே நம்ம எதை குறித்து என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்படவே மாட்டோம். மற்றபடி என்ன வந்துடும்? ஒரே கவலை தான். எவ்வளவுதான் ஏடிஎம்ல பணம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சாலும் சரி, என்னதான் ஆண்டவர் ஆகாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, உன்னையும் ஒரு சந்ததியை உருவாக்குவேன் அப்படின்னாரு. உன் மூலமாக, உன் சந்ததி மூலமாக. எவ்வளவுதான் வாக்கு கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு என்ன இருந்துச்சு? எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகதான். யாரும் நினைச்சு பிள்ளைய குறித்து அழுது அழுது வந்திருக்கிற சகோதரி, கொஞ்சம் அழுகையை நிறுத்தி விட்டு கொஞ்சம் திரும்பி பாரு. உன் பிள்ளைக்கான ஒரு துறவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆகார அழுதா? என் பிள்ளைக்கு நான் கொண்டு ஆபரம் எனக்கு கொடுத்து விட்ட தண்ணீர் அப்பமும் காலியாகி விட்டது, முடிந்து விட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. எனக்கு நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லிவிட்டேன். இனி எனக்கு என் பிள்ளை நடத்துவதற்கு திராணி இல்லை என்று நினைத்து வந்திருக்கிற சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆகாருக்கு பிள்ளை கொடுத்தது யாரு? ஆபிரகாமுடைய வித்தா இருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை கொடுத்தார் என்றால் நீ எதை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த துறவு அங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. துறவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொன்னார். அழாதே, யெகோவாயிலே அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை
வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் கிரியை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒரு பக்கம் பிள்ளை அழுது, ஒரு பக்கம் தாய் அழுது, ரெண்டுக்கு மத்தியில் யார் வர்றா? தேவதூதன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வார்த்தை கொடுப்பதற்காக ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். வசனத்தை கேட்டு மீண்டும் மீண்டும் நீ அழுது கொண்டிருப்பாய் என்றால் உனக்குள்ள நல்ல நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, என் காரியம் வாய்க்காது. எதை குறித்து வாய்க்காதுன்னு நினைக்கிறோமோ, நடக்காதுன்னு நினைக்கிறோமோ, நடக்காமலே போய்விடும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்றீங்கன்னா கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அவிசுவாசிக்கு அற்புதம் செய்வாங்க? அவிசுவாசிக்கு ஒரு நாள் அற்புதம் செய்ய மாட்டார். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு இந்த புதிய வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இனி முடிந்து போனது நினைக்கலாம். எப்போ நம்ம வாயிலிருந்து முடிந்து போனது, என்னால முடியாது என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படும் போது கர்த்தர் சொல்வா, உன்னால முடியாதது தேவனாலே கூடும் என்று கர்த்தர் சொல்வார். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம். விசுவாசிக்கிற மட்டும் நானே சொல்லிட்டு நானே கேட்டுட்டு போறதுதான். அதுக்குதான் என்ன செய்ய வச்சிருக்கேன், நானும் செய்ய இருக்கேன். அப்படி வந்தாச்சுன்னா நம்ம உண்மை குறைச்சிருக்க உண்மை சொல்ல அந்த வார்த்தை கேட்கும் போது அந்த சந்தோஷமா கைத்தட்டும் போது ஆண்டவர் எப்படி இருக்கும்? பாவனாய் பிறந்தார் ஆட்டிலேயே சந்தோஷப்படுறான், தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. அங்க ஒரே சந்தோஷம் தான். நமக்கு புது வருஷத்தை தந்திருக்கிறாரு, தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கடி நேரத்திலும் கண்ணீர் பாதையிலும், நெருக்கடி நேரத்திலும் கண்ணீர் பாதையிலும் என்னை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, என்னை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சோர்ந்து போகாதீங்க, என்ன நான் கேட்டாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரம் நம்ம நினைக்கலாம், நான் நல்ல சந்தோஷமாகவே இருக்கிறேன்,
நீங்க நல்ல சந்தோஷம், ஒரு சிலர் நல்ல சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா ஒரு சிலர் எப்படி இருக்கீங்க? கவலை, துக்கம், ஒவ்வொரு வரையும் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது ஒரே துக்கம். ஆனா ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? என்னதான் வீட்டுக்குள்ள சுனாமி அடிச்சாலும் கண்டிடவே மாட்டேன், இதுதானே பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கிட்டேன், என்னால முடியாதுதான், இதெல்லாம் நான் சமாளிச்சுவேன். கடைசியில் சமாளிக்கிறேன்னு சொல்லி 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 எங்க போயிடுவாங்க, கடைசியில் தான் அழுவாங்க, ஆண்டவரே அப்படிம்பாங்க. பிரச்சனை வர சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பிரச்சனை தாண்டிடுவேன் நம்முடைய சுயத்தினால தாண்டினாங்க, அவருடைய கிருபையினால தாண்டிங்க. எடுக்க கிருபை செய்வான். அல்லேலூயா. என்னுடைய சுயபலத்தினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய பேச்சு திறமையினால நான் சமாளித்து விடுவேன், என் மாமியாரை நான் சமாளித்து விடுவேன். அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிற சகோதரி, மாமியார் என்ன செஞ்சிருக்காங்க திரும்ப மருமகளுக்கு என்னை பத்தி சரியா தெரியல, புது வருஷம் தாண்டட்டும் பார்த்துக்கிறேன், வெயிட்டிங்ல இருக்கு. இவங்க நினைச்சது மாமியாருக்கு அப்படி சரியில்லை எடுத்து கொடுத்த மாமியார் அப்படின்னு. இல்ல இன்னும் சரியா ஜெபிக்கலன்னா மாமியாரும் சரியா ஜெபிக்க வைப்பார்கள். அதற்கு தேவனோடு நெருங்க வைப்பார்கள். சில நேரத்தில் ஆயிடுச்சு, அண்ணாளுக்கு ஒரு சக்கரத்தை வச்ச போல சில நேரத்தில் சில மாமியாரை எழுப்பி விடுவார் ஆண்டவர். எதற்காக? ஆலயத்தில் வந்து அழட்டும், செபிக்கட்டும், என்னோடு நெருங்கட்டும், என் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், எனக்காக எழும்புன்னு சொல்லி கத்த வச்சிருப்பார். அல்லேலூயா. நான் ஈஸியா சொல்றேன், எங்க வீட்டுல நான் சொல்றேன், சும்மா சொல்லல. எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. சாதாரண வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டுல வேலை போயிட்டு வரவங்களுக்கு சனி ஞாயிறு தான் எப்படி இருக்கும்? மற்ற நாள்ல 5:30 எழுப்பிடுவாங்க, அப்படித்தானே? லீவ் நாள் வந்துச்சுன்னா 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. மாமியார் இருக்கட்டும், 8 மணி வரைக்கும் தூங்கிடுவாங்களா? எழுபடியா என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்பதான் இந்த மாமியார் மண்டை போட்டதான் நமக்கு ஆசீர்வாதம் எடுப்பாங்க. நாளைக்கு இதே வார்த்தை சொல்றவங்க நாளைக்கு என்ன போறாங்க? மாமியாரா இருப்பாங்க. அப்ப மருமக இதே மாதிரி 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அப்ப இந்த அம்மாங்க சொல்லும்போது அந்த அம்மாங்க வாயில் அங்க சொல்லும், இது மண்டையை போட்டதான் நமக்கு ஆசீர்வாதம். எந்த வார்த்தை சொன்னாலும் இங்க இருக்கிறவங்க தானே, வெளியே கேட்கிறவங்களுக்கு சேர்த்தா பேசிட்டு இருப்பாரு. நீங்க ஏதோ கதவுடன் நினைக்க கூடாது. எனக்கு கொடுத்த கிருபை நீங்க இருக்கிறவங்களோடு கத்த பேசிக் கொண்டிருப்பா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கத்த வார்த்தை கொடுத்து இந்த புதிய ஆண்டுல, புதிய நாள்ல கத்த கிருபியா தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க கத்த கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. சில குறைகள் நம்மிடத்தில் இருக்கும். அந்த குறைகளை வைத்துக் கொண்டே ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய கிருபையை இழந்து போயிருப்போம் நம்முடைய சுயத்தினால் ஓடும்போது. ஆனா நம்மளை சீர்படுத்தி சரிப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த கிரியை ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. நேற்று முதல் கன்வென்ஷன் பேசிக் கொண்டிருந்தேன். கன்வென்ஷன் பேசும்போது கர்த்தர் சொன்னார், பின்பதில கடைசியில் நிற்கிற சகோதரர் எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போனார், நன்மைகளை இழந்தார். நீ செய்த தொழில் ஆசீர்வாதம் இல்லை என்று ஒன்றை இந்த படங்களை எல்லாம் கடன் ஒன்றும் இல்லை. இனி என்ன செய்வேன் பின்னர் நின்று கொண்டிருக்கிற என்ன செய்வேன் ஆண்டவரே? யார் இந்த சகோதரன் சொல்லி கேட்கும் போது அங்க ஒரு கொஞ்சம் பேர் நின்றாங்க, கையை தூக்கிட்டான், நான் தான் அப்படின்னா. கூட்டம் முடிஞ்சு ஓடி வந்தான். வரும்போது அவன் பேசுற ஒரு வார்த்தை, அவனை பார்க்கும் போதே கர்த்தர் சொன்னான், ஆண்டவரோடு நீ இருக்கும்போது எப்படி இருந்த? நல்லா இருந்த. எப்ப நீ ஆண்டவர் விட்டு தூரம் போனியோ
அன்றைக்கு ஆரம்பித்தது உன்னுடைய பிரச்சனை. இது நிமித்தம் இன்றைக்கு பல பாடுகள், குடும்பத்தை விட்டு நீ தள்ளப்பட்டு விட்ட, மனைவி உன்னை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது அழ ஆரம்பித்தான். உண்மை, எப்ப தேவ பிரசன்னத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு ஒருவன் விலகிறானோ அன்னைக்கு ஆரம்பிச்சிடும், கப்பல் ஆட ஆரம்பிச்சிடும். யோனா தேவ சமூகத்தை விட்டு எப்ப விலகினானோ, அவனுடைய சுயத்தினால ஓட ஆரம்பித்தானோ, அன்றைக்கு ஆரம்பித்தது, அந்த நிமிஷம் ஆரம்பித்தது கொந்தளிப்பு, பொருள் நஷ்டம், எதிர்காலத்தை குறித்த பயம். நான் என்ன செய்வேன் கலக்கம் வந்துவிடும். இருக்கிறவருக்கு கலக்கம் வரும், யோனாவுக்கு கலக்கம் வரும். அல்லேலூயா. இதே போல இந்த இடத்துல இதே சூழ்நிலை இதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற தாயாரே, என் பிள்ளையை நிமித்த நான் வேதனைப்படுகிறேன், என் பிள்ளைக்கு நான் எத்தனை தரம் சொல்லியும் அவன் கேட்கவில்லையே என்று நீ கலங்கி இந்த இடத்துல வந்திருக்கிறான். கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். நீ பிள்ளைக்காக திறப்பில் நின்று கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அல்லேலூயா. யோனாவுக்கு கர்த்தர் மாலுமியை வைத்து பேசினார். கர்த்தர் பேசினார். சீட்டு போட வைத்தார்கள், பேர் விழ வைத்தார். கர்த்தர் எடுத்தவனை நடத்தினார். அதே போல இந்த மாலுமியை போல நீ ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல, என் பிள்ளைய உங்களுடைய கரத்தில் நான் தருகிறேன். கர்த்தர் புதிய ஆண்டிலே உன் பிள்ளையை சந்திப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரம் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கவலைப்படுவீங்களா? எதை குறித்து நினைச்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? இது நடக்க போகுதா? ஒன்றும் நடக்கும். பலவீனம் தான், தலைவலி, கால்வலி, எல்லாம் சொந்தக்காரங்களும் வந்துடுவாங்க. யாரெல்லாம்? சுகரு, பிபி, மூக்கு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எல்லாம் பக்கத்தில் நிற்பாங்க. நீங்க கவலைப்பட ஒவ்வொருத்தருக்கா வருவாங்க. கடைசியா தூக்கமே இருக்காது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு நைட்டு தூக்கமே கிடையாது. ஏன்? கவலை. இன்னைக்கு அந்த கவலையை தூக்கி அவர் பாதத்துல வச்சிருங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான சந்தோஷம். அவர் பாதத்தில் நீங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அண்ணால் ஜெபித்து முடித்த பிற்பாடு, அதுக்கு அண்ணால் எப்படி இருந்தா? தேவ சமூகத்துல பிள்ளைக்காக ஜெபித்த அண்ணால் ஜெபித்து முடிந்த பிற்பாடு ஆலயத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு அண்ணால் எப்படி இருந்தார்? அதை குறித்து எனக்கு ஏன்னா என் ஜெபத்தை கேட்கிறார். அவ்வளவுதான், முடிச்சாரு. என் ஜெபத்தை கேட்டாரு, பதில் கொடுத்தாரு. ஏலி வச்சு பதில் கொடுத்தாருல்ல, ஏலி வச்சு ஜெபத்தை கேட்டாரு, ஏலி வச்சு பதில் கொடுத்தாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா. எங்க எப்படின்னா, எங்க அம்மா எப்படின்னா, ஜெபிப்பார்கள், செய்தி கேட்பார்கள், ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள், வீட்டுக்கு போய் அழுவார்கள். புரியுதா உங்களுக்கு? எங்க அம்மா வேலையே தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள், ஆலயத்திலே ஜெபிப்பார்கள், வார்த்தை கேட்பார்கள், என்னை வார்த்தை தொட்டது என்று சொல்வார்கள், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள்,
வீட்டுக்கு போய் எங்க அம்மா என்ன, எங்க அம்மா தொழிலே அதான். எங்க அம்மா 8 வருஷமா ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. வர வேண்டியது, செபிக்க வேண்டியது, போக வேண்டியது, அதே ஒரு தொழிலாகி போச்சு போல. இன்றைக்கு அந்த தொழிலை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சிருங்க. புது நாள் கரண்ட் அடிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் செய்திக்கு வரல. ஏன் தெரியுமா? நான் உடனே செய்து கொடுத்துருப்பேன்னு வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியும். இங்க வந்தோம் உடனே செய்து கொடுத்தா என்ன வரும்? இந்த அழுகிறவங்க எப்போ பார்த்தாலும் அழுது புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க எப்பெல்லாம் வார்த்தை கொடுத்தாலும் இது எங்களுக்கு தெரியாதா, இந்த வசனம் எங்களுக்கு தெரியாதா, ஆலயம் கட்டும் போதே என்ன ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த வார்த்தை தெரியாதா? 1937 அந்த ஐயா இந்த வார்த்தை தான் பேசினாரு. 1947 காந்தியடிகள் இங்க வந்து பேசினாரு. இப்படியே கதை சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் அழுதுல அதல்ல. இன்றைக்கு நீங்க போகும்போது ஒரு புது மனுஷியா, புது மனுஷனை தான் போக போறீங்க. கரண் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல சொல்ல யாருக்கு கோபம் வரும்? நீங்க போடுற அல்லில சொல்ல சொல்ல உங்க குடும்பத்துல போராடுகிற சாத்தா. இந்த 1ஆம் தேதி நான் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டேன். இந்த புது வருஷத்துல 25ஆம் நாள் வருஷத்துல ஓடி சொல்லி ஓடுவோம். ஓட வைப்பீங்களா? இன்னொன்று ஒண்ணு வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? யாரும் தொத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படி உள்ளவங்க மட்டும் நான் போய் சப்போர்ட் பண்ண போறேன். இல்லை வச்சிருக்கா வச்சிருக்கேன், ஒன்றும் வச்சிருக்கேன். ஆமா, எனக்கு தொடர்ந்து மீட்டிங்க நிறைய சாட்சி போற இடத்துல நிறைய விடுதலை கொடுப்பாரு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா கட்ட பயன்படுத்துவோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அதாவது மீட்டிங் அவங்க சோத்திர கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அசனம் முடிஞ்ச உடனே சோத்திர கூட்டம் வைக்கணும்ல. ஒரு ஊழியக்காரர் வந்த உடனே கொடுத்ததோ காய் சோத்திரம், அரிசி முட்டை கொடுத்து காய் சோத்திரம், பருப்பு கொடுத்து காய் சோத்திரம், காய்க்கு கொடுத்து காய் சோத்திரம், போய் காய்க்கு காய் சோத்திரம். அவங்க அப்படி நினைச்சிட்டு வந்தாங்க. எங்க பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாங்க. வந்துட்டு உட்காந்து முன்னாடி உட்காந்துருக்க சகோதரி, உன் வீட்டுக்காரருக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சலோட எப்ப பார்த்தாலும் என்னது எரிஞ்சி விடுற. அது நிமித்த நீ ஆசீர்வாதத்தை இழந்து போய் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். அந்த வார்த்தை கொடுத்தாரு. நான் எட்டி பார்க்க ஒரு அம்மா உட்காந்து அழுதுட்டே இருக்கு. பின்னாடி ஒருத்தருக்கு ஒரே சந்தோஷம். அவ்வளவு நேரம் கையை கட்டிட்டு இந்த வார்த்தை வந்த உடனே அவருக்கு கையெல்லாம் கட்டமைக்கப்பட்டது. எத்தனையோ நாட்கள் வடித்த கண்ணீருக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து இவ்வளவு தத்துவமா பேசுறாரு, நன்றியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இங்க விடுதலை ஆகிவிட்டது. குடும்பமா வந்தாங்க. குடும்பம் வந்து என்ன சொன்னா தெரியுமா? அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிரதர், அது நான் தான் பல வருஷமா என் வீட்டுக்கார என்ன பண்ணுவேன், கடிச்சு கொதறி கடிச்சு நினைக்கிற நேரம் நான் கட்டிக்கலாம். அம்மரை தெரியாம கட்டிட்டேன். என்னது நம்ம தெரியாம கடிச்சு தெரிஞ்சு கட்டிட்டு தெரிஞ்சுட்டே சட்டம். அவரு பாவம் அதையும் சொல்லி கொடுத்தாரு. மகனே, நீ அமைதியா இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான், வார்த்தை கேட்கும் போது வீட்டை விட்டு ஓடுகிறாய். ஏன்னா அவர் பொறுமையா இருந்தாரு. கர்த்தர் பொறுமையா உள்ளவருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். இன்னைக்கு போகும்போது இந்த கடவுளை கடிக்கிறது நேத்தோட ஆவி ஓடுதுன்னா, இன்னைக்கு போகும்போது கரம் பிடித்து நடத்துமா, கண்மறையை நிறுத்துமா, கரம் பிடித்து நடத்துமா, கண்மறையை நிறுத்துமா, ஒரு தாய் தேற்றுவது போ என்னை தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ என்னை தேற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருமனப்பட்டுவீங்களா இல்லையா?
எல்லாரையும் சொல்லிட்டாங்க அவர்கள் இருக்கிறவங்களுக்கான வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு புதிய நாள்ல கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அது சொன்னாரு, நம்ம விட்டு கொடுத்து அழுச்சு பாருங்க. உண்மையில நான் நினைச்சேன் என்ன கழுத்து இருந்துன்னு நினைச்சேன். ஆனா அந்த அம்மா அழுக அந்த செய்தி முடிக்கிற வரைக்கும் அழுது கொண்டே இருந்தது. எதுக்கு அழுது? ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் நினைச்சிட்டான். அந்த ரட்சிப்பை வந்துச்சு. அந்த ரட்சிப்பு அந்த குடும்பத்தை கர்த்தர் சொன்னார், இனி நீ பாரு, நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வான். கரத்தட்டு. அல்லேலூயா. இது நிமித்தம் இந்த குடும்பத்திலே நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அன்பு இல்லை, கிருபை இல்லை, எதுவும் இல்லை. ஆனா இனி கர்த்தர் வாசலை திறக்கிறார் என்று இதே போல கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். விட்டு கொடுத்தா கர்த்தர் கிருபையாக இறங்குவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தனால எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. இனி செய்தி கொடுத்து நான் முடிக்கிறேன். ஆமென். யாரோட எல்லாம் கர்த்தர் பேசுறார்? இந்த வார்த்தை எனக்கு ஐயா எனக்காக சொல்ல வேண்டாம், ஒரு உறுதிப்படுத்துறேன். இந்த நாளும் சபை அழைத்துக் கொண்டு வந்த எச்சமா சர்வ வல்லவருக்கு துதிக்க நமக்கு அவருக்கு செலுத்து எடுத்து அழைத்த சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இதே போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால கர்த்தர் கொடுத்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுங்க. நம்ம உங்களுக்காக கொடுத்த வார்த்தை தெய்வ சமூகத்தை ஜெபிக்கும் போது எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை இந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்த வார்த்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. பாத்திரத்தை சுத்திகரிக்கிறார், சீர்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார். அதற்கு பிற்பாடு கர்த்தர் வார்த்தை கொடுக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நல்ல நிலமாக இருதயத்தில் அது விழும்போது அது 30, 60, 100 மேனியா கர்த்தர் விளைய கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் இந்த இருதயமாகிய நிலம் நல்ல நிலமாய் மாறணும். இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு, யாருமே ஒரு வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு நாம அப்படியே செபிக்கும் போது அந்த வைராக்கியத்தின் நிமித்தம், நம்ம மன்னிக்காத நிமித்தம், நாம் அவனை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம், அது நிமித்தம் ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறாமல் போய்விடும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல நிலமாய் மாறும்போது, விட வேண்டிய காரியத்தை விடும்போது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்கும் போது, மனம் திரும்பும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் போது இந்த வார்த்தை வல்லமை நமக்குள்ள கிரியை ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லை, பிசினஸ் பார்த்துட்டு இருந்தவங்க தான். என்ன கேட்டா அழைத்தா வரல, அழைத்து வார்த்தை கொடுத்தா, நீ வா உன்னை நான் நடத்துவேன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, வேதத்தை எடுத்து போதிக்க தெரியாது, 4 பேர் முன்னாடி மைக்க பிடித்து பேச பயப்படுவேன், என்னால எதையும் செய்ய முடியாதையா, அதனால என்னால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நமக்கு ஒரு வைராக்கியம் ஒன்று தெரியுமா, நம்ம ஜென்ம சுவாமில இருக்கோம்.
ஏதாவது வார்த்தை நம்ம விட்டு சொன்னா முடியாது. வீட்டார் சொல்லுவாரு, என் அம்மாவை மன்னிச்சிருமா அப்படிம்பாரு. அம்மா தானம்மா, வயசானவங்க தானே, ஏதோ ஒரு கோபத்துல சொல்லியிருப்பாங்க, விடுமா, முடியாது. எப்படி வீட்டுக்கார மூலமா கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் வரம் பெற்றவங்க மூலமா பேசுவாங்க. பிள்ளையாமோடு யார் பேசினார்? கழுதை கொண்டு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்? யாரை கொண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைய வரும். அந்த வார்த்தை கேட்கும் போது, நாம் விட்டு கொடுக்கும் போது கர்த்தருடைய கிருபை இரக்கம் நமக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால்தான் நான் சொன்னேன், முடியாத ஆண்டவரே, முடியாது. ஏன்னா நம்மள ஒரு தீர்மானம் எடுத்ததான் சரிதானே, முடியாத முடியாது என்ன வேணா செய்யும். சில மீட்டிங்ல போயிடுச்சுன்னா, அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன், கை தட்ட சொன்ன ஒருத்தர் கை தட்டவே மாட்டேன். முடியாதுன்னா முடியாது. நான் சொன்னேன், எனக்காக நீ கை தட்ட வேண்டாம் ஐயா, அவருக்காக தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லி பேசல முடிச்சு. அவர் வந்தாரு, அத்தியா முன்னாடி நின்னாரு. நிற்கும் போது அவரை பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், உன் இருதயத்துல கர்த்தர் இருக்கிறாரு, நீ சொல்லி நான் கை தட்ட முடியாது நினைக்கிறீங்களா அப்படின்னு. உண்மை பிரச்சனை. எனக்குள்ள ஒரு வைராக்கியம், என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறான். என் விருப்பப்படிதான் நான் வாழ்கிறேனே தவிர இன்னொருமே சொல்லி நான் நினைச்ச மாட்டேன். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அவருடைய இருதயம் முழுவதும் எப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஊழியக்காரன் சொல்லி கை தட்ட மாட்டேன், நானாகவே கை தட்டுவேன். நான் தான் கை தட்டுவேன், நான் தான் ஜெபிப்பேன், மற்றவங்க சொல்லிதான் நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். உண்மை அது. அது சொன்ன 100% உண்மை. அப்ப நான் சொன்னேன், உண்மைதான். ஆனா மெதுவா தட்டினேன். அப்ப சொன்னேன், நான் கை தட்டினேன், எப்படி தட்டினேன் தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படின்னா. நீ சொன்னீர்ல, அதுக்காக வேண்டி தட்டினேன். அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா, நான் எந்த காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட மற்றவங்க கண்களுக்கு பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு ஆண்டவருக்கு எனக்கு உறவு இல்லாத போல இருக்கும். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு உறவு. அதை அவர் சொல்றதுக்கு முன்னாடி என் மூலமா பேசி முடிச்சிட்டாரு. அவருக்கு அது பயங்கர சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவர் சொல்றாரு, எவ்வளவு ஓட்டத்தில் என்ன தெரியுமா, எவ்வளவு கடல் பிரச்சனை என்ன தெரியுமா, எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் இருந்ததோ, இயேசு என்னைக்கு என் உள்ளத்துல வந்தாரோ அதற்கு பிற்பாடு என் வாழ்க்கையை மாற்றி விட்டார் என்று சொன்னார். கரம் தட்டி ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கார், அந்த அளவுக்கு துக்கப்பட்டிருக்கார். அவர் சொல்றாரு, பக்கத்துல அவங்க சொந்தக்காரர், மாமா சொல்லுங்க மாமா, ஊழியக்காரத்தை நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்பா உள்ள வந்தாரு, என் வாழ்க்கையை மாற்றினார்ல அவரு. அவர் சொன்ன உண்மை. இவன் அந்த காலத்துல இவன் சரியான ஒரு ரவுடி மாதிரி நடந்தான், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், ஒன்றும் கேட்க மாட்டான், அடிச்சு உடைச்சு ஆண்டவருக்கு அவன் உடைச்சு எடுத்தாரு. கர்த்தர் பக்கம் விழுந்தான், கர்த்தர் அவனை நடத்துகிறாரு. கரம் தட்டி ஹல்லேலூயா. எதற்காக இந்த வார்த்தை? இதேதான் வார்த்தை. எப்பொழுதும் நம்மளை நெருக்கம் வர வர நம்ம ஓடிடக்கூடாது. நெருக்கம் வர வர கர்த்தர் பக்கம் திரும்பணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்கிற நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நீங்க ஊழியத்தில் அப்படிதான் கூப்பிட்டாரு. வா, நான் என் கதையை மட்டும் சொல்லிட்டே இருந்தேன். நான் சாட்சி சொல்றேன் சொல்லிட்டு நீங்க சாட்சிக்குள்ளே போயிடாதீங்க. உங்க காரியத்தை குறித்து மறைமுகமா கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வா மகனே வா. நான் சொல்றேன், என் தேவைகள் இவ்வளவு இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, என்னால ஜெபிக்க முடியும், எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, ஒண்ணு தெரியாது, சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரி, இந்த நாள்ல கர்த்தர் சொல்ற, உன் சாக்கு போக்க தூரத்துக்கு போட்டுட்டு எழும்பு, கர்த்தரை நடத்துவா. இந்த புதிய ஆண்டுல கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாயா. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகழிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். விசுவாசத்தோடு எனக்கு செய்யுங்கப்பா. அந்த புதிய ஆண்டிலே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடப்பிடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடப்பிடுங்க. முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிருக்க. முன்பாக தலை குனிந்து போனாமல் உம்மை சேருங்க, உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் அல்லேலூயா வருது. நீங்க அல்லேலூயா சத்தம் போட போட உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள கடந்து செல்வது கர்த்தர் சொல்றான். ஆமென். நடத்துவார் நம்மளை. எதுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல வைக்கிறாருன்னா, முடியாது சாக்கு போக்கு சொல்லி நடந்து கொண்டே இருந்த கர்த்தர் பார்த்தாரு. ஓ முடியாதா? நம்ம சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஆண்டவருக்குள்ள வரணும்னு ரொம்ப ஆசைப்படுத்தான் செய்யல, என்னால நினைச்ச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் பைபிள் படிச்சு வசனப்படி வாழ ஒப்பு கொடுத்து நடக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுல போனோம்னா என்ன நடக்குது? முடியல 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 முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பாடுகள் வரும்போது முடிய வைப்பார். முடியாதது உங்க மூலமா எதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்க சகோதரி, நீ சொன்ன சாக்கு போக்கெல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஒருவரை முன்குறிச்சாருன்னா நீங்க என்னதான் பண்ணினாலும் சரி, எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, அவர் செய்ய நினைத்தது மட்டும்தான் நடக்குமே தவிர உன் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள். அல்லேலூயா. நாடாளுமன்ற முடியாது முடியாது பார்த்தாரு, முடியாதா முடியாது, இன்னும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. எங்க அப்பாட்ட சொன்னேன், ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார் அப்படின்னு. அப்பாவும் என்ன சொன்னேன், முடியாது. ஏன்னா நாங்க பிசினஸ் பார்க்கறோம்ல, பிசினஸ் பார்க்கறவங்களுக்கு நம்ம ஊழியத்துல போனா சரி வருமா? அப்பாவை நாங்க ஏற்கனவே பிசினஸ்ல ஊருக்கு போனவங்க. எங்க அப்பாவுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, நம்ம தான் அரிசி மூட்டை கொடுக்கணும்லப்பா, பருப்பு வாங்கி கொடுக்கணும்லப்பா, அது போதாதப்பா, நீ எதுக்குப்பா ஒன்னு எதுக்கு அவர் கூப்பிடுறாரு? எங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன நினைச்சோம், ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை அவர் பார்த்து உங்க பிள்ளையா உங்க பிள்ளையா, ஓ உங்க பிள்ளைன்னு கடைசி எங்க அப்பாவே வாயினா சொல்லி, என் பிள்ளை நான் உழைத்து கொடுக்குறேன் கொடுக்குறேன் அதுக்குதான் விட்டாரு. புரியுதா? நல்லா புரிஞ்சுடுங்க. பிள்ளையாண்டு கேட்டுட்டே இருக்காரு, மகளே உன் மகனே எனக்கு உழைத்திற்கு இதுதான் இருக்கிற சகோதரி. கேட்ட உடனே என்ன சொல்றோம், எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஊழியத்துக்கு விட்டாம கஷ்டப்படுவாங்க, அவன் அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வீடு நல்லா செவிக்க போடும். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பேங்க் செட்டில் அவங்க நடக்கிறார்கள்.
இல்லாமல் நடக்கிறார்கள், பெட்ரோல் இல்லாமல் நடக்கிறார்கள். அவர்களை பார்த்து பார்த்து மோனமாக இருந்தாலாவது பரவாயில்லை, எல்லாம் பாவம். அதே சொல்லி சொல்லி ஆசீர்வாதத்தை இழந்து பயந்து பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்று கலங்கி இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்கிற கர்த்தர். நீ விட்டு கொடுப்பாய்டா, இந்த வருடம் உன் பிள்ளை ஆசீர்வதிப்பான், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆமென். அப்ப அந்த பிள்ளை யாருக்குரிய பிள்ளை? கர்த்தருக்குரிய பிள்ளை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வளர்ப்பதற்காக. அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி, மரியாளுக்கு கொடுத்த பிள்ளையை மரியாள் வளர்த்து 30 வயதுக்கு வந்த உடனே ஊழியத்துக்கு என்று கொடுத்து விட்டார். கர்த்தர் ஆசீர்வதித்தார், தேவன் கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரியாதை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நீ பாருங்க, நகோமி ரூத்தை வழி நடத்தினார். ரூத்து போவாஸ் வயலிலே போனார். அது நிமித்தம் அவர்கள் சரித்திரம் வாழ்ந்தது. ஏன்னா ரூத்து போவாஸ் வயலிலே போய் நின்றார். அது நிமித்தம் நகோமியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரம் தட்டி இந்த வார்த்தை எதற்கென்றால், நீ பிள்ளை கர்த்தருக்கு என்று கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றார், அந்த பிள்ளை மூலமா நீ ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு வைத்திருப்பார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அது எந்தெந்த காரியத்திலே குறைவில் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலே குறைவில் இருக்கிறதோ, அந்த குறைகளை நீக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வந்து பெருக பண்ண வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கையில் பிரயாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உன் பிள்ளையுடைய காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். உன் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா காரியத்திலும் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஆமென். எல்லாம் விசுவாசிக்கிறீங்க. ஏன்னா அவரால் என்று நம்மளால ஒன்றிணைச்சு முடியாது, செய்ய முடியாது. நம்ம நினைக்கிற நம்மளால சாதித்து விடலாம், நம்மளால சாதிக்க முடியாது. தேவனால் தான் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால் நம்மளால கூடாதது எல்லாமே தேவனாலே கூடும். ஆமென். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வான்னு சொல்றாரு அடுத்த வசனத்தை, அந்தபடியே அவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு கொடுக்கிறார். அந்தபடி அவன் எப்படின்னா பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்றால், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்றால், முதலாவது உங்களுக்கு தேவை என்ன வேணும்? பொறுமை. நம்ம பொறுமையா இருக்கும்போது நம்மளுடைய மூளை நல்ல வேலை செய்யும். ஏன்னா பொறுமையா இருக்கணும்னா அமைதியா இருக்கும். எல்லா காரியத்திலும் அமைதியா இருப்போம். ஏன்னா வாக்கு தத்தம் உள்ள தெரிஞ்சது கிழிச்சிய நம்ம பொறுமையா இருக்க வாக்கு தத்தம் கிழிச்ச ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்க கர்த்தர் நடத்துவார் என்கிற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு, அது நிமித்தம் வருகிற போராட்டத்தை, பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? வாக்கு தத்தத்துக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது, வார்த்தை கொடுக்கும் போது எல்லாமே எதிராகவே இருக்கும். ஆமென். எல்லாம் எதிராக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அப்ப ஆண்டவர் ஏதோ காரியத்தை செய்ய போகிறார்
ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துவிடும். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் சொல்ற உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அல்லேலூயா. வாக்குத்தத்த கூட்டங்களுக்கு போகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு காலையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிச்சயமாகவே, நிச்சயமான அர்த்தம் முழுமையாக நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்பதற்கு நான் நிச்சயமாக சொன்னேன். அல்லேலூயா. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது வார்த்தைகளை கொடுத்துதான் அனுப்புகிறோம், அழைத்தார். ஆனா வார்த்தை கொடுக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். என்ன வார்த்தை கொடுத்தா தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்ன நடந்தாலும் யார் பார்த்துடுவான்? பார்த்துடுவான்னு சொல்லி நடந்தது என்ன தெரியுமா? எப்ப வாக்கு தத்தம் வந்ததோ அன்னைக்குதான் இருக்கிறோம் அவ்வளவு பேர் எதிரியா மாறினாங்க. குடும்பத்தில் எதிரிகள், உற்றார் உறவினர்கள் எதிரிகள், நண்பர்கள் எதிரிகள். இப்போ அவர்கள் எதிரியா நிற்கிறார்கள். வாக்கு தத்தத்தை சொன்னவரையும் காணும். அதான் பெரிய பிரச்சனை. நான் என்ன நினைச்சேன், பரவாயில்ல நீங்க எல்லாம் எதிரியா நின்னா கூட என் அருகில யார் இருக்கிறோம்? வாக்கு கொடுத்தவர் இருக்கிறோம். நீ எங்க போ, எனக்கு எதிராக நில்லு, எனக்கு விரோதமா பேசு, என்ன வேணாலும் சொல்லு, என் கூட கர்த்தர் இருக்கிறார். தட்டி தட்டி நினைச்சு பார்த்தா இவரு கைவிட்ட சூழ்நிலை ஆயிப்போச்சு. செங்கடல் முன்னாடி நிற்கிற வாக்கு தத்தம் செங்கடல் முன்பாக நிற்கிறது. பின்னாடி பார்வோன் சேனை. என்ன செய்ய? ஐயோ, வாக்கு கொடுத்ததையும் காணும். நாம் வாக்கு கொடுத்ததை பார்க்க முடியல, ஆனா சேனையை நான் பார்க்கிறேன். சேனை வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி நெருங்க 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 வாக்கு தத்தமும் காற்றில பறக்க ஆரம்பிச்சு. என்ன செய்வேன் ஆண்டவரே? வார்த்தை கொடுத்தீரே, ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ? நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், இப்ப எனக்கு இருக்கும் அவ்வளவு எதிரியா மாறிட்டா, எல்லாரும் எனக்கு எதிரியா மாறிட்டா. எனக்கு வாக்கு தந்தவருக்கு அமைதியா இருக்கிறீரே, ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டவரே. எங்க செய்ய? கர்த்தர் சொல்ல வேண்டும், வார்த்தை கொடுத்தது நான் அல்லவா? நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னை யார் எதிர்த்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். சரி, அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆண்டவர் அப்படி ஓடி இறங்கி அப்படி அவனை பாய்ந்த கரங்களை காட்டி மகளே அப்படின்னு சொன்னாதான் நமக்கு சந்தோஷம் வரும். இது அதுவும் வர மாட்டேங்க. நிறைய ஊழியக்காரன் அப்படியே இறங்கி கையை காமிச்சு காலை காமிச்சு, பாரு மகளே எனக்காக ஊழியத்தில் வருவாயா, என்னை எல்லாரும் உன்னை தூற்றுகிறார்கள், நான் இதோ உனக்கு அருகில் நிற்கிறேன் சொன்னாலும் பரவாயில்ல, அதுவும் பரவாயில்லைங்க. ஆனா வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் அவர்தான் வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை சொல்லி செபிக்க ஆரம்பிங்க. உனக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஆயுதம் அது வாய்க்காதை போனது. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் செய்தார். வாக்கு கொடுத்தாருங்க, நமக்கு எதிரான காரியங்கள் நடக்கும். ஆனா ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாய் இருக்கும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தாயாக இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை வார்த்தை உனக்குள்ள இருக்குது, அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார், ஆனால் முடிவிலே அது நீதான் ஜெயிப்பாய். கரத்தட்டி வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே
வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் வல்லமாகி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்க இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமா வாக்குத்தத்தத்தை கொடுத்தா கூட அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்க அந்த வார்த்தையை நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருக்குமானால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? செய்யப்படும். கரெக்ட். வார்த்தையில் நீங்க நிலைத்திருங்க. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும் சரி, யாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எனக்கு வருமானம் இல்லாமல் போனாலும், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கரெக்டாக. ஹல்லேலூயா. அதைத்தான் சாத்ராக் மேஷாக் செய்தார்கள். அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அந்த வார்த்தை, நம்பிக்கை, விசுவாசம் உள்ளது புறப்பட்டு வந்தது. ராஜா சொன்னார், என் கையிலிருந்து உன்னை விடுவிக்க யாரோட முடியும்? நான் தானா ராஜா, உனக்கு என் கையிலிருந்து உன்னை விடுவிக்க ஒருவனால முடியாது. ஆனா அந்த வைராக்கியம், ஆண்டவர் மேல இந்த அன்பு, ஆண்டவருக்கு வைராக்கிய நின்ற நிமித்தம் கர்த்தரை இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதே போல இந்த புதிய நாளில், புதிய ஆண்டில் கர்த்தர் சொல்றார், எந்த சூழலிலும் ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமாக நிற்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம பொறுமையா இருக்கணும். எவ்வளவு பெரிய பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும், என்ன நடந்தாலும், நீங்க வார்த்தையில மட்டும் நிலைத்திருங்கள். சூழ்நிலையில நிலைத்திருக்காங்க. சூழ்நிலை பார்த்து பயந்து போவாங்க, சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போவாங்க, சூழ்நிலை பார்த்து பயந்து விடாதீங்க, சூழ்நிலை பார்த்து ஆண்டவரை விட்டு விலகி விடாதீங்க, சூழ்நிலை பார்த்து ஜெபத்தை நிறுத்தி விடாதீங்க, சூழ்நிலை பார்த்து வேதத்தை வாசிக்க நிறுத்தி விடாதீங்க, சூழ்நிலை பார்த்து தேவாலயத்திலே வந்து ஆராதிப்பதை நிறுத்தி விடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு போராட்டம் வருதோ அந்த அளவுக்கு தானியலை போல 3 வேளை செபியுங்கள். கரத்தட்டி. ஹல்லேலூயா. நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எப்பவுமே நமக்கு ஜெபம் எப்போ வரும்? அடிக்கடி எப்போ வரும்? நான் நினைச்சது நடந்துட்டுனா என்ன வந்துடும்? நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குன்னா என்ன வந்துடும்? நமக்கு 10 பேர்கிட்ட சாட்சி சொல்லு, அக்கா என்ன எப்படி இருக்க, இவங்களாவே போய் கேட்க போவாங்க. ஏன்னா என்னவா இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? எவ்வளோ ஒரு அக்கா அப்படிதான். என்ன நடந்துச்சுன்னா, அந்த அக்காவுக்கு ஒரு 6 பிள்ளை, 6 பிள்ளைல 5 பிள்ளை கல்யாணம் நடந்துச்சு. 5 பிள்ளை கல்யாணம் நடக்கணும். இந்த வர்றவங்க என்ன சொல்லுவோம்? ஒரு காசு இல்லை, அவங்க செபத்துக்கு பண்ணோம், கத்துற 5 பிள்ளை கல்யாணத்தில் நடத்திச்சாரு. அப்போ எல்லாருக்கும் கேட்கும் போது ஒரே சந்தோஷம். அக்கா செபத்தில் பயங்கரமான ஆலயத்து போச்சு, வேதத்தை வாசித்து இந்த வினாவிடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி எழுதி அனுப்பி பிரைஸ்லாம் பார்ப்போங்க.
பயங்கரமான ஆவிக்குரிய அக்கா. ஆனா எல்லாத்தையும் சாட்சி சொல்லி முடிச்சாச்சு. ஆனா அது ஒண்ணு மட்டும் என்ன செய்யல, 5க்கு 5 மதுரை தாண்டிட்டு 1 மதுரை தாண்ட மாட்டேங்குது குறைஞ்சிச்சு. அம்மா நல்லா ஜோமணி பாக்குறாங்க, ஒன்றும் நடந்த பாடுங்க. வயசு ஏறிக்கிட்டே போகுது. இந்த அம்மாவுக்கு பயம் உண்டாயிருக்கு. அப்போ இப்ப என்னாச்சு, என்னைக்கு பயம் வந்ததோ அன்னைக்கு ஆலயத்து போறதை நிறுத்தி விட்டது. ஜபம் குறைந்து விட்டது. கோபம் வர ஆரம்பித்து விட்டது. எரிச்சல் வர ஆரம்பித்து விட்டது. பல விதத்துல அதுக்கு என்ன வந்துச்சு. இது எதனால அந்த அம்மாவுக்கு கோபம் எரிச்சல்லாம் வந்துச்சு? எதனால நீங்க சொல்லுங்க. நடக்கலாம், நினைச்ச மாதிரி நடக்கலாம். அப்போ 5 பிள்ளைகளுக்கு நடத்தின கத்த ஆறாத பிள்ளையை நடத்துவாருங்கிற விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? இல்ல. என்ன நினைக்க, இந்த வருஷம் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், அடுத்த வருஷம் பிள்ளைக்கு கல்யாணம், அதுக்கு அடுத்த வருஷம் பிள்ளைக்கு கல்யாணம். 5 வருஷத்துல 5 பேர் கல்யாணம் நடக்கும்போது 3 வருஷம் தாண்டிட்டு 4 வருஷம் தாண்டுது, 5 வருஷம் தாண்டுது, ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்கணும்னு இப்ப என்னாச்சு? விசுவாசமே ஓடி போயிட்டு. ஏன்னா ஈஸியா லெகுவாய் காரியங்கள் நடந்த உடனே முதலாவது விட்டது யார? காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும் போது, காரியத்தை லெகுவாக்கி கொடுக்கும் போது நம்ம முதலாவது விடுறது யாரை விடுவோம்? கர்த்தரை விட்டுருவோம். தம்பி சாட்சி சொன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். வேடிக்கை வந்திருந்தான் சொன்ன சாட்சி. அவனை படிக்கிறதுக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தர் என் மூலமா ஒரு மீட்டிங்ல அவனோடு பேசினான். அதை வைத்துதான் எனக்கு அவனுக்கு ஒரு ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்தான். படிப்பதற்கான பண தேவைகள் கிடையாது, போதுமான வசதி வாய்ப்புகள் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இதே போல ஒரு மீட்டிங்ல நான் பேசும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயந்து கொண்டு இருக்கிற, காலேஜில் போனா என்ன செய்வது பயம், மற்றவங்களும் வசதியா இருப்பார்களே, பயந்து காலேஜில் வசதியா இருப்பார்களே, நான் மட்டும் இப்படி இருந்தா எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவர்கள் முன்பாக நான் எப்படி இருப்பேன் எல்லாம் நினைச்சுட்டே இருக்கான். அந்த வார்த்தை கர்த்தர் அப்படியே பேசினார். பேசி சொன்னார், நீ இன்னென்ன காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறார், இப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்த வார்த்தை சொன்னார், மனுஷன் தாய்மை உனக்கு உண்டு பண்ணி தருவேன். உனக்கு பணம் தானே இல்லை, நான் கூட இருக்கிறேன். யோசேப்போட இருந்த கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். இவன் காலேஜ் போறான், அதே போல அங்க இருக்கிற எல்லாம் வசதி, இவன் மட்டும்தான் கஷ்டப்பட்டவன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ப்ரொஃபஸர் 2 பேர் வந்தாங்களா, சொன்னாங்களா, தம்பி இவங்களை பார்த்து நீ பயப்படாத, நாங்கள் உனக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது யாரால உண்டானது? கர்த்தருடைய கிருபையினால வந்தது. ஆமென். இப்ப தம்பி ஒரே சந்தோஷம், படிக்க ஆரம்பிச்சாச்சு. படிக்க கஷ்டம்தான், படிக்க ஆரம்பிக்கிற அவன் சொன்ன சாட்சி 2 இதெல்லாம் என்னுடைய இது முடிந்த பிற்பாடு அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் வாய்க்க செய்யறான். 2 வருஷம் ஆயிட்டு ஒரு அரியர் இல்லாம படிச்சு முடிச்சான். 3ஆவது வருஷம் வந்த உடனே இந்த ட்ராக்கை விட்டு எங்க வச்சான்? மெதுவா வர ஆரம்பிச்சான். அதற்கு பிற்பாடு அவன் வாழ்க்கையை 3ஆவது வருடம் அரியர் விட ஆரம்பித்தது. இயேசுவை எப்ப விட ஆரம்பித்தானோ அவன் வாழ்க்கையில் ஒரு சரிவு. வருடம் முடிய போகுது, வேலைக்கான ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறான். இவனுக்கு ஒரே பயம், ஐயோ அரியர் விழுந்துட்டு இனி வேலை கிடைக்குமா? ஒரே பயம். வாழ்க்கை குறித்து பயந்து இந்த இடத்துல வந்திருக்க சகோதரனே, உனக்கு தான் இந்த வார்த்தை என்று கர்த்தர் சொல்றான். ஹல்லேலூயா. வெளி தோற்றத்துல பெரிய நீதிமான போல, பெரிய பரிசுத்தமான போல நீ காண்பித்துக் கொண்டு இருக்கலாம் மகனே, உன் இருதயத்தில் ஒரு பயத்தோடு இருக்கலாம். இந்த நாள் இந்த சாட்சி கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கான். கர்த்தர் தட்டி மேம்படுத்துவாயா? ஹல்லேலூயா. பயம். அப்ப
அப்பதான் நினைச்சானா அண்ணனுக்கு போன் பண்ணாச்சுன்னா போனை எடுத்தோடனே சொல்லுவாரு, நீ இன்னென்ன இருக்கிற, இப்படி இருக்கிறாங்க, குறையில சுட்டி காமிச்சிருவாரு. வேண்டாம் சொல்லி அப்படியே ஆண்டவர் பக்கத்துல போய், ஆண்டவரே என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு ஜெபித்து மீண்டும் பரிசீலனை ஆரம்பித்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எதை குறித்து எனக்கு வேலை போய்விடுமோ, வேலை கிடைக்காமல் போய்விடுமோ, கலங்கின காரியத்தில் அவன் சொன்னான், ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனேன், இளைய குமாரன் போல நான் தூரம் போனேன், ஆனாலும் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, நீர் போதும். நடந்தது என்ன? எந்த காரியத்தை குறித்து வேலை போய்விடுமோ, எந்த வேலைக்காக பயந்தானோ அந்த வேலை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சாட்சி சொன்னான், எந்த வேலை போன்னு நினைச்சனோ அந்த வேலை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது, எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தது. நான் தான் அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை தேடாமல் விட்டிருப்பேன், இன்னைக்கு வேலை இழந்து போயிருப்பேன். சரியான நேரத்தில் நான் ஆண்டவரை தேடி நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்தார் என்று சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. இதே வார்த்தை உங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தை ஏன் பேசுறாங்க? ஒரு சில வாழ்க்கை இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஜெபம் பயங்கரமா இருந்தது, ஆரம்பத்தில் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம் நல்லா இருந்தது. போக போக என்ன வந்துச்சு? போக போக என்ன வந்துச்சு? நம்மளை அறியாமலே சத்துரு வேலை பல நுகத்தை வைக்க ஆரம்பித்து விட்டார். எகிப்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் பலுகவும் பெருகவும் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஆமென். பலுகவும் பெருகவும் வைக்க வைக்க அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. சாத்தான் பார்த்தா நுகத்தை வைத்து விட்டார். நுகம், வேலை பண்ணுகிற நுகம் நமக்கு ஆசீர்வாதங்கிறது இல்ல, நுகத்தை வைத்து விடுவான். நேரமே இருக்காது, கேட்டா எனக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது. வேலை 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 வேலை, 24 மணி நேரம் வேலை. அவன் அப்பதான் ஆண்டவரை நினைச்ச முடியாது, நெருங்க முடியாத அளவுக்கு நுகத்தை வைத்தார். கர்த்தர் மோசேயை அனுப்பி நுகத்தை முட்டித்து எறிந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். கரை தட்டி இந்த நாள்ல கர்த்தர் சொல்றார், நீங்க இந்த புதிய வருடத்துல பழைய வருடத்துல ஏதோ ஒரு நுகத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், உங்களை சுமக்க வைத்திருக்கலாம், ஏதோ ஒரு இதுல விழ வைத்திருக்கலாம். இந்த நாள்ல, இந்த புதிய நாள்ல கர்த்தர் சொல்றார், அந்த நுகம், சாத்தானுடைய நுகம் முறிந்து விழ போகிறது. விட்டு கொடுத்தா கரம் தட்டி. ஹல்லேலூயா. அது நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. நீதிமொழி 23:18 நிச்சயமாகவே எதெல்லாம் நம்ம விட வேண்டிய விடும் போது, ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது, எந்த காரியத்தில் கர்த்தர் சொல்றார், நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை குறித்து இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் சொல்லி நம்பி இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த நம்பிக்கை இவர்களை இழந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், எதை இழந்தாலும் மண்ணுக்காக
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் புராணகுள்ள இரண்டும் வாழ்க்கையை நீரே போதும் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் ஹல்லேலூயா. இந்த நாள் நீங்க போகும்போது ஒரு தீர்மானத்தோடு இந்த உலக ஆசீர்வாதம் அல்ல எனக்கு உண்மைதான் எனக்கு வேணும். நல்ல விசுவாசிக்கிறீங்க நம்ம வாழ்க்கையை கற்று மாற்றி விடுவான். ஹல்லேலூயா. ஒரு சுய புத்தி மேல் சாய்ந்து விடாத சகோதரனே. உனக்கு ஞானம் இருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நீ ஒன்னே தப்பட்ட எடுத்துக்கொண்டு இருக்கிறான். எனக்கு ஞானம் இருக்கு, உன் குடும்பத்தில் இருக்கும் உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை, என் தம்பிக்கு அறிவு ஜாஸ்தி, என் தம்பிக்கு அது இருக்குது இது இருக்குது. ஆனா உனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது. உன்னை புகழ்ந்து போடும் மனுஷனுடைய புகழ்ச்சியே என்ன அர்த்தம்? வீழ்த்துறதுக்கான முதல் படி. வீழ்த்து போய்விடுவோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்க அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீதிமொழி 23:17. ஏன்னா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நேசிக்கிறார். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு போதும். உன் மனதை பாவிகள் மேல் எரிச்சு விடாது. நம்ம மனசை என்ன சொல்றது? பாவி மேல் இயேசு எரிச்சு விடாத இருக்காங்க. பாவியா இருப்பான், பாவம் அறியாதவன். ஒருவேளை ஏதோ பாவத்தில் விழுந்திருப்பான். ஆனா நன்றை சொல்ற, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்க? நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ரட்சித்தவர்கள் நம்மை ரட்சித்து கர்த்தரை சொல்ற நீதிமான் அவர் சொல்லி வச்சிருக்காரு. நாமும் ஒரு நாள் என்ன எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். நம்ம பாவியை தேடி கர்த்தர் வந்தார். அவர் எந்த பாவியும் தள்ளாத தேவன். இந்த வார்த்தை கத்தை எதுக்காக கொடுத்தாருன்னா, நம்ம குடும்பத்துல இப்ப 4 பேர் இருக்கணும்னு வச்சிருக்கீங்களேன். ஒரு 2 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும். அந்த பிள்ளை ஒருவேளை நம்ம சொன்ன வச்சு கேட்காம இருக்கும். ஆனா இன்னொரு பிள்ளை எப்படி இருக்கும்? நல்லா சொன்ன வச்சு கேட்போம். ஐயான்னு கூட்டா அம்மா அம்மா, இது ஐயான்னு கூட்டா வேற மாதிரி வந்து. இப்ப நம்ம குடும்பத்துல யார் மேல பொறாம வரும்? இவனை பெற்றதுக்கு அங்க இல்ல கையில காமிச்சு சார், இவனை பெற்றதுக்கு நம்ம வீட்டுல நாள் மாற்றம் வச்சிருந்தா டெய்லி பால் கறந்துருக்குமே. அப்ப அவங்க மனசு எப்படி இருக்கும்? வேதனைப்படும், துக்கப்படும், கவலைப்படும். ஏன்னா அந்த தம்பியை உருவாக்குறது யார்தான்? கர்த்தர் தான். அவங்க அப்பமாவும் பார்க்க கூடாது. அவங்க பண்ற அவங்களுக்கு சிலவங்களுக்கு அந்த ஆண்டவரை தேடாமல் இருப்போம். ஆசீர்வாதம் வல்லுன்னு வாழ்ந்துகிட்டே இருக்கும். அவங்களே பார்த்து என்ன சொல்றது? பொறாமப்படக்கூடாது. நீங்க பாவிகள் மேல நினைச்ச கூடாது. அவங்கள பார்த்து போறாங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்களே கர்த்தர் நினைச்ச போறாரு, ரட்சிக்க போறார். உன் பிள்ளை கர்த்தர் ரட்சிக்க போறார். கணவனை ரட்சிக்க போறார். மனைவியை ரட்சிக்க போறார். கணவன் ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா இருப்பாரு. மனைவி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்றாரு? ஒன்னால பாரு, அந்த 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 வீட்டுல பாரு, அந்த அம்மா அவங்க 2 பேரும் பாடி துடிக்கிறத பாரு, நீ ரிச்சியா பிள்ளை அப்படிம்பாங்க. அங்கேயும் அதே மாதிரிதான் பிரச்சனை நடந்திருக்கும். ஒரு நாள் அதை சந்திச்சுப்பாரு. அது நிமித்தம் அவங்க பாடிட்டு இருப்பாங்க. அதே இது அவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டாம். என் குடும்பத்துல நாளைக்கு ஒன்னே ரட்சிப்பான். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், உன் மனதை பாவிகள் பொறாமை கொள்ள விடாது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தோடு இருக்கணும். யாரை குறித்து நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை.
என்ன ஆண்டு சொன்னாரு, இந்த ஒரே வார்த்தை சொல்லி 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 போயிட்டே இருக்குது. ரோமர் 12:12 வாசித்து முடிவோம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த வார்த்தைக்கு மேல நமக்கு எப்படி இருக்கணும்? நம்பிக்கை. வார்த்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம். எந்த காரியத்தை ஆண்டவர் மேல முதலாவது நம்பிக்கை, அவர் செய்வார் என்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம அதெல்லாம் சும்மா ஏதோ நினைச்சுக்கணும். நம்பிக்கை அவர் மேல, என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை அவர்தான்யா, நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் நட காரியத்தை வாய்க்க செய்வார், சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரம் வரும். அவர் மேல நம்பிக்கை வச்ச பிள்ளைக்கு ஆண்டவருக்கு உபத்திரம் வந்து இல்லையா? அதே உபத்திரம், அதே சிலுவை சுமக்க வேண்டி வரும். வாரிகள் அடிப்பார்கள், துப்புவார்கள், ஏளனமாய் பார்ப்பார்கள், என்ன வேணா நடக்கும். ஆண்டவர் சொன்னாரு, பொறுமையாய் ஆண்டவருக்காக பொறுமையாய் பொறுமையாக ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்படி எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உள்ளத்தின் ஆழத்திற்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. யாரெல்லாம் கத்த தொட்டாருங்க வார்த்தை மூலமா எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. என்னோடு கர்த்தர் நேரடியாக பேசினார். இந்த இடத்துல கர்த்தர் எல்லாரோடும் பேசினார். ஒவ்வொரு வார்த்தை மாமென்றுமாக கிடந்தது. என் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒரு நிபந்தனை கர்த்தர் வைத்திருப்பார். எந்த வாக்குத்தத்தை கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வாஞ்சை வைப்பார், விருப்பத்தை வைப்பார், அவருடைய சித்தத்தை வைப்பார். அதன்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்களுக்கு அதை சுதந்திரிப்பதற்காக அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி வார்த்தை மூலமா உங்களோடு பேசி இருக்கிறார். அப்படி ஒரு நிமிடம் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை நிச்சயமாய் நான் என்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை நிறைவேற நான் செய்ய வேண்டிய காரியத்தை, நான் விட வேண்டிய காரியத்தை நான் விட கிருபை தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் செலுத்தி தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு இந்த ஆலயத்தை விட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வார். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்களோடு பேசுவீர் வாக்கு சோத்திரம். உடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தே சோத்திரம். ஒலி பெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். கிராமத்தை ஆசீர்வதிக்கிற கருவைக்காய் சோத்திரம். பெருக பண்ணுவீராக. விவசாயிகள் பெருகட்டும், கையில் செய்கிற தொழில் பெருகட்டும். எந்தெந்த பகுதியிலெல்லாம் பெருக்கத்தை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ, பெருக பண்ண சித்தம் கொண்டிருக்கிறீரோ, அதை பெருக பண்ண வைக்கிற கருவைக்காய் சோத்திரம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து, நீர் பாதுகாத்து, தப்புவித்து, ஏந்து சுமந்து காத்துக்கொள்ள முடியாது நான் செபிக்கிறேன். நீர் இப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் சோத்திரம். சபையை நடத்துகிற தாசனுக்காய் சோத்திரம், டீச்சருக்காய் சோத்திரம், மகனுக்காய் சோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.